பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ 2018 වසරේ கல்வி அமைச்சு 2018ஆம் ஆண்டு 2685 மில்லியன் ரூபாவிற்கு சீருடைக்கான வவுச்சர் விநியோகித்துள்ளது. ஆனால் சீருடையாக இதனை வழங்கினால் 2146 மில்லியன் ரூபாய் செலவாகும். அதன் பிரகாரம் வவுச்சர் வழங்கப்பட்டதன் ஊடாக 538.5 மில்லியன் அமைச்சுக்கு மேலதிகமாக செலவாகியுள்ளது. அடுத்ததாக சுரக்ஷா காப்புறுதி. பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா காப்புறுதி முறை உருவாக்கப்பட்டமை சிறந்தது. சுரக்ஷா காப்புறுதிக்கு இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்திற்கு 2018ஆம் ஆண்டு 2700 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு 400 மில்லியன் ரூபாய் காப்புறுதி இழப்பீட்டை வழங்குவதற்கு 2700 மில்லியன் ரூபாவை அமைச்சு செலவிட்டுள்ளது. இந்த 2700 மில்லியன் ரூபாவில் ஒரு தொகை பணம் வெளிநாட்டு நிறுவனங்களில் மீள் காப்புறுதி செய்யப்பட்டுள்ளது. காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்பட்ட இந்த நிதி எவ்வளவு தொகை என்பதை எமக்கு அறிவிக்க மாட்டார்கள். அந்நிய செலாவணி என்ற வகையில் சுமார் 1200 மில்லியன் ரூபாய் மீள் காப்புறுதி செய்யப்பட்டிருக்கும் என நாம் நம்புகிறோம். நிறுவன கொள்கைகளுக்கு அமைய 20% தரகு பணமும் செலுத்த வேண்டியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனத்தில் யாரேனும் சென்று மீள் காப்புறுதி செய்வார்களாயின் அது அவர்களுக்கு கிடைக்கும். இந்த மீள் காப்புறுதி திட்டத்தில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் குற்றச்சாட்டுகளுக்கு கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று பதிலளித்தார். 50 நாட்களுக்கு செயற்பட்ட கல்வி அமைச்சர் வெவ்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார். இந்த வவுச்சர்களை அனைத்து அச்சகங்களிலும் அச்சிட முடியாது. அவற்றுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும். அதனை அவர் அறிய மாட்டார். வெறுமையாக இருந்த பகுதிகளில் ஜனாதிபதி, பிரதமர், கல்வி அமைச்சர், ராஜாங்க அமைச்சரின் புகைப்படங்களை அச்சிட்டோம். அதற்கு 1% செலவாகவில்லை. சுரக்ஷா காப்புறுதி தொடர்பில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து தெரிவித்தார். இம்முறை அமைச்சு விலைமனு கோரிய போது இலங்கை காப்புறுதி நிறுவனத்திற்கே விலைமனு வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவதற்கு மேன்முறையீட்டு சபை தீர்மானித்தது. தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் என்னிடம் வினவ வேண்டாம். தூய்மையான எண்ணக்கருவுக்கு அமைய இலங்கை காப்புறுதி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு நாம் தீர்மானித்த போதும் அதற்குள் குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளமை எமக்கு புலப்படுகின்றது. இலங்கைக்கு அல்ல, வெளிநாடுகளுக்கே அந்த நிதி சென்றது. நிதியம் ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி பிரேரித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது. எனினும் உடனடியாக இவற்றை செய்ய முடியாது. சிறிது காலம் செல்லும். அதிகளவு கோரிக்கைகள் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அவற்றை செலுத்திய பின்னரே ஏனைய செயற்பாடுகளை முன்னெடுக்க எண்ணியுள்ளோம். ஐநா மனித உரிமை அமர்வில் தமிழர் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் கூடி ஆராய்ந்தன. இந்த நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இன்று இடம்பெற்றது. நடைபெற்று வரும் 40வது ஐநா மனித உரிமை அமர்வில் தமிழர் தரப்பில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் கலந்துரையாடின. இந்த கூட்டம் சுமார் 2 மணித்தியாலங்கள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழீழ விடுதலை இயக்கம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் மற்றும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மனித பேரவையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கைக்கு அவகாசம் 2 ஆண்டுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது அது எங்களுடைய தீர்மானம் அல்ல, மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளுடைய தீர்மானம். புதிய ஒரு தீர்மானத்தை கொண்டுவர இலங்கை மனித உரிமை பேரவையிலே கொண்டு வர வேண்டும் என்று பிரித்தானியா இலங்கைக்கு மீண்டும் 2 வருட கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்திருப்பதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. ஒரு பக்கத்திலே இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பேரவை தீர்மானங்களிலிருந்து வெளியேறுகின்ற நடைமுறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அவகாசம் கொடுப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை தெளிவாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாதிரி ஒரு வரைபொன்றை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிலே 3 பிரதான விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எக்காரணம் கொண்டும் கால நீடிப்பு வழங்கப்படக்கூடாது. இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை, ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ஆகவே இதை வைக்க வேண்டும் என்றது ஒரு கோரிக்கை. ஒரு விசேட அறிக்கையிடும் அதிகாரி ஒருவரை நியமிப்பது. இதேபோல ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் அவர்களுக்கும் ஏனையவர்களுக்குமாக அந்த அறிக்கையின்
பிரதிகள் அனுப்பி வைக்கப்படும். அந்த பிரதிகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளரிடம் நேரடியாக ஜெனீவாவில் வைத்து எங்களால் கையளிக்கப்படும். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட சில கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட ஆக்சிஜன் அறை, வைத்தியர் ஓய்வு அறை, மின்பிறப்பாக்கி தொகுதி ஆகியன இன்று திறந்து வைக்கப்பட்டன. நேற்று இரவு எங்களுடைய ஆளுநர் அவர்கள் எங்களுடைய நிலங்களை விடுவிப்பதில் அல்லது இராணுவத்துக்கு சில இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற விடயங்களில் அவர் அவ்வளவு தூரம் அறிவு குறைந்தவராக இருக்கிறார் போலும் அவருக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு நாங்கள் சில விடயங்கள் சொல்லி வைக்க வேண்டும் என்று. நாங்கள் ஏற்கனவே இத்தனை ஆண்டுகளிலும் போராட்டங்களிலும் நீதிமன்ற தீர்ப்புகளிலும் அரசாங்கத்துடனும் பேசி எடுத்த தீர்மானங்களுக்கு மாறாக அவர் கருதுவதற்கு இடமளிக்க முடியாது. இரவு என்னுடன் பேசினால் நீங்கள் என்ன விடயமாக என்னுடன் பேச வேண்டும் என்று நான் சொன்னேன். காணி விடயமாகத்தான் உங்களுடன் பேச வேண்டும், உங்களுக்கு சில விடயங்களை வரலாற்று நெருக்கடிகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கேன். 4ஆம் தேதி அவருக்கு சொல்லி வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்வார் என்பதல்ல, எங்களுக்கு செய்ய கடப்பாடு உண்டு அரசாங்கத்தோடு, அல்லது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் நாங்கள் சில நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டிய சூழல் வரும். அவர் அதிகமாக சில விடயங்களை பேசுகிறார். இலங்கை விமானப்படையின் 68வது வருட பூர்த்தியை முன்னிட்டு விசேட நிகழ்வொன்று ஹிங்குரங்குட விமானப்படை முகாமில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை தாங்கினார். இங்குராங்கோட விமானப்படை முகாமுக்கு இன்று முற்பகல் சென்ற ஜனாதிபதியை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் கபில ஜயம்பதி வரவேற்றார். விமானப்படையின் 7ஆம் இலக்க ஹெலிகாப்டர் படையணி மற்றும் 8ஆம் இலக்க இலகுரக போக்குவரத்து படையணியினர் தேசத்திற்கு ஆற்றிய சேவையை பாராட்டி ஜனாதிபதி வர்ண விருதுகளை இதன்போது வழங்கினார். விசேஷයෙන්ම රණකාමිත්වය வீரත්වය பல வருட வரலாற்றில் வீரம், போர்க்குணம், நேர்மை, அர்ப்பணிப்பு, தியாகம் ஆகியன நமது இராணுவத்திற்கு உரித்துடையதாகவே நான் காண்கின்றேன். இவ்வாறான சிறப்பான வரலாற்றுக்கு உரித்துடைய நீங்கள் அனைவரும் 68 வருட காலப்பகுதியில் தாய்நாட்டின் இறைமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து இலங்கை விமானப்படை நிறைவேற்றிய சேவைக்கு நான் பாராட்டுக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டிற்குள் யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் 1996ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி 7ஆம் இலக்க ஹெலிகாப்டர் படையணி நிறுவப்பட்டது. அதன் முதலாவது கட்டளை அதிகாரியாக தற்போதைய விமானப்படை தளபதி செயற்பட்டுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேவேளை இலங்கை விமானப்படையின் 68வது வருட பூர்த்தியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஏஆர்டெட்டு 2019 விமானப்படை கண்காட்சி மற்றும் களியாட்டம் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. வான் மார்க்கமாக விதைகளை விதைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி கூடம் தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. விமானப்படையின் பயிற்சி நிலையத்திற்கு சென்ற ஜனாதிபதியிடம் அந்த பயிற்சிகள் தொடர்பில் எழுதப்பட்ட நூலொன்று வழங்கப்பட்டதுடன் புதிய இணையதளம் ஒன்றையும் ஜனாதிபதி அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். நாட்டின் அரசியல் முறைமையை மேலும் ஜனநாயகப்படுத்தும் போர்வையில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. எனினும் அந்த விடயம் இடம்பெற்றுள்ளதா? பல்வேறு உத்திகளின் ஊடாக ரணில் விக்ரமசிங்கவிடம் முக்கிய அதிகாரங்களை வழங்குவதற்கு அல்லது அவரின் பதவியை பாதுகாக்கும் வகையில் சட்டங்களை உருவாக்குவதற்கு 19வது அரசியலமைப்பு கோட்பாட்டாளர்களான எம்.ஏ. சுமந்திரன், கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன போன்ற பிரிவினர் முயற்சித்தனர். இந்த நிலையின் கீழ் எந்த ஒரு அரசாங்கமும் உரிய முறையில் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஆவணமாக 19வது அரசியலமைப்பு திருத்தம் மாறியுள்ளது. அண்மையில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியின் போது அந்த விடயம் தெளிவாக புலப்பட்டது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் அதிகாரங்கள் காணப்படுகின்றன. எனினும் யாருக்கு அதிகாரங்கள் உள்ளன என்ற சிக்கல் இருக்கிறது. இந்த மாத இறுதியில் வரவு செலவு திட்டத்தை நாம் தோற்கடித்த பின்னர் அரசாங்கம் கலைக்கப்பட வேண்டும். எனினும் அரசாங்கத்தை கலைக்க முடியாது, பிரதமர் மாற வேண்டும். 19வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அமைய பிரதமரை மாற்ற முடியாது. பிரதமரை மாற்ற முடியாவிடின், அரசாங்கத்தை கலைக்க முடியாவிடின், வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கம் மாறாவிடின் அடுத்த 1.5 வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படும்? கல்முனையில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ஈழத்தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
பேசிய பொழுது உங்களுக்கும் தெரியும், பல மில்லியன் பில்லியன் கணக்கான நிதி மத்திய வங்கியினுடைய பிணைமுறி மோசடி என்ற பெயரில் பேசப்பட்டுக் கொண்டே வருகின்றதை ஒழிய இன்று வரை அதற்கான தீர்வு எட்டப்படவில்லை. எங்களுடைய வரிப்பணம், சாதாரணமாக இங்கு ஒருவர் ஒரு 50,000 ரூபாவை எடுத்துவிட்டால் ஒரு அரசு அதிகாரிக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் இது அரசியல்வாதிகளுடைய கூடாரம். எனவே இந்த மத்திய வங்கியினுடைய பிணைமுறி தொடர்பாக யாரும் இடித்துரைப்பதற்கு அல்லது அழுத்தி கேட்பதற்கு அரசிடம் தயாராக இல்லாத நிலை இருக்கின்றது. இந்த பாராளுமன்ற அமைப்பு என்பது ஒரு உயர் அமைப்பாக இருக்கின்றது. அவர்களின் கீழ் இயங்குகின்ற அமைச்சுக்கள், அதன் கீழ் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற திணைக்களங்கள் எல்லாமே சீராக இருக்க வேண்டும் என்றால் ஊழல் மோசடியற்ற அரசியல் தலைமைகள் உருவாக வேண்டும். அவர்கள் அமைச்சர்களாக இருக்கும் பொழுதுதான் எங்களுடைய மக்களுக்கு சேர வேண்டிய, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்திக்கு வர வேண்டிய அந்த பணங்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அல்லது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மூதூர் மத்திய கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. இருந்தாலும் கல்வியை முன்னேற்றுவது, இந்த நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த 4 பேர் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக செய்கின்ற பொழுதுதான் அந்த கல்வியை எங்களால் முன்னும் கொண்டு வர முடியும். கிழக்கு மாகாணத்திற்கான பல்கலைக்கழக கல்லூரி, அதுவும் கிள்ளியாவுக்கும் மூதூருக்கும் மத்தியில் தான் அது அமைய வேண்டும் என்ற இடத்தை தீர்மானித்து, ஏனென்றால் நான் 2 பிரதேசத்தையும் இலங்கை அரசாங்கம் என்னுடைய அமைச்சர்களை 434 மில்லியன் ரூபாய்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதை அமைச்சரவையாக தந்திருக்கின்றது. ஒவ்வொரு வர செலவு திட்டத்திலும் அதற்கான நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அதற்கான கட்டிட வேலைகளை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம். வவுனியா நெடுங்கணியில் உள்ள வடுக்குநாரி மலைக்கு மக்கள் பிரதிநிதிகள் சிலர் இன்று சென்றனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் வடுக்குநாரி மலைக்கு இன்று சென்றனர். வடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள மலைப்பகுதியையும் அங்குள்ள வழிபாட்டு இடங்களையும் இவர்கள் பார்வையிட்டனர். இதனையடுத்து மலையுச்சியில் அமைந்துள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்ற இந்த குழுவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அப்பால வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசுக்கு, நான் நினைக்கின்றேன் வரவு செலவு திட்டத்துக்கு முதல்ல இதுக்குரிய அனுமதிகளை பெற்றுத்தரக்கூடிய அளவுக்கு இவர்கள் காத்திரமான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதனூடாகத்தான் இந்த நல்லாட்சி அரசின் முகமூடியை கிழித்தெறிய முடியும் என்று. போதைப்பொருள் பாவனையின் தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் அலிசாகிர் மௌலானா மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போது கருத்து தெரிவித்தார். சமூக வலுவூட்டல் மற்றும் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சின் செயற்றிட்டங்களில் ஒன்றான விவசாயத்தை நவீனமயமாக்கல் திட்டத்தை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமல்படுத்துவது தொடர்பான தெளிவூட்டல் கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் சமூக வலுவூட்டல் மற்றும் ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் அலிசாகிர் மௌலானா, மாவட்ட அரசாங்க அதிபர் மா உதயகுமார் மற்றும் அமைச்சின் விடயத்துக்கு பொறுப்பான பணிப்பாளர் ரோஹன கமகே உள்ளிட்ட அதிகாரிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டனர். மாவட்டத்திலே மிகவும் முக்கியமாக நாங்கள் கவனம் கொள்ளுகின்ற 2 விஷயம். ஒன்று வறுமை ஒழிப்பு, ஒரு போதைப் பொருள் ஒழிப்பு. மது ஒழிப்பும் மற்றது போதை ஒழிப்பும் சம்பந்தப்பட்ட மிகவும் மோசமான முறையில் வியாபார நோக்கத்துடன் எமது சமூக இளைஞர்களை எல்லாம் பாதிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வு எங்களது அரசாங்கத்தின் ஊடாக கட்டுப்பாடு கொண்டு வருவதற்காக போலீஸ் திணைக்களத்தினரும் அது சம்பந்தப்பட்ட ஏனைய திணைக்களத்தினரும் மிகவும் கவனமான முறையிலே இதை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். பல புள்ளிகள் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல அரசியல்வாதிகள் கூட இது சம்பந்தமாக ஈடுபடுகின்றார்கள். இப்படியான விஷயங்கள் பின்னணியில் இருக்கின்றார்கள். அவர்கள் பாவனை செய்கின்றார்கள் என்றெல்லாம் பல விஷயங்கள் இப்போது சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்திருக்கிறது. எனவே யாராக இருந்தாலும் இந்த போதை வஸ்து ஒழிப்பதை நாங்கள் முன்னின்று செயற்பட வேண்டும். போதை வஸ்து பாவிப்பவர்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். எனவே அது யாராக எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி. ஹட்டன் மன்ராசி நகரத்தில் முன்பள்ளி சிறார்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கருத்து தெரிவித்தார். முன்பள்ளிகளை நடத்துகின்ற ஆசிரியர்கள் லேசான தொழில் அல்லாது. ஆசிரியர்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு லேசான தொழில் அல்ல, ரொம்ப கஷ்டமான தொழில்.
இப்பொழுது 3 மாதத்துக்கு முன்புதான் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்திருக்கின்றேன். தொடர்ந்து மாகாண கல்வி அமைச்சராகவும் கல்வி ராஜாங்க அமைச்சராகவும் தொடர்ந்து இருக்கின்றேன். இப்பொழுதுதான் புதிதாக அமைச்சு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஃபெயில் பண்ணாலும் ஏலவல் படிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. தேர்ச்சி கல்வி என்று புதுமையாக இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. படித்துவிட்டு போயிட்டுனா ஒன்று தற்கொலை பண்ணிக்கிறணும், இல்லைன்னா எங்கேயாவது கூலி வேலைக்கு போகணும், இல்லைன்னா சாதாரணமாக மூளையில உடஞ்சி கிடக்கணும் என்ற பெண்களுக்கெல்லாம் இன்று தங்களுடைய திறமை இருந்தால் தங்களுடைய ஏ லெவல் அதே போல டிகிரி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சு மூலமாக. ஆகவேதான் பாடசாலை ஆரம்பிப்பதன் மூலமாக சிறைச்சாலையை மூடுவதாக அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கை வானொலி துறையில் புதிய பரிணாமத்தை கட்டியெழுப்பிய எமது சகோதர வானொலி சேவையான சிரஸ் எஃப்எம் 25வது வருட பூர்த்தியை இன்று கொண்டாடுகின்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள், சிரஸ் எஃப்எம் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் தெப்பானம கலையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டனர். சிரஸ் எஃப்எம் வரம் நிகழ்ச்சிக்கு தபால் அட்டைகள் மற்றும் SMS-களை அனுப்பிய ரசிகர்களுக்குள் இருந்து வெற்றியாளர்களை விருந்தினர்கள் தெரிவு செய்தனர். சிரஸ் எஃப்எம்மின் வருட பூர்த்தியை மாத்திரம் இன்று நாம் கொண்டாடவில்லை. இலங்கை நவீன வானொலி துறையின் 25வது வருட பூர்த்தியையும் இதனூடாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதை விசேடமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த துறையின் முதல்வனாக புதிய தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல் மற்றும் ரசிகர்களை கேந்திரமாக கொண்ட வானொலி சேவையை முதலீடு செய்ய வேண்டும் என்பதே வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைவர் ஆர் ராஜமகேந்திரனின் நோக்கமாகும். 24 மணித்தியால வானொலி சேவையை சிரஸ் எஃப்எம் அறிமுகப்படுத்தியது. விசேட செய்தி என்ற எண்ணக்கருவை நியூஸ் ஃபெஸ்டூடாக சிரசவை அறிமுகப்படுத்தியதை நீங்கள் அறிவீர்கள். 25 வருடங்கள் தொடர்ந்தும் பிரபலமான வானொலியாக நீடிப்பது இலகுவான விடயமல்ல. ரசிகர்கள் சிரசவை நம்பியதன் காரணமாகவே அந்த நிலையை பாதுகாக்க முடிந்தது. சிரசவுக்கு 25 வயது. வீடமைப்பு திட்டம் ஒன்றை நாம் ஆரம்பிக்க உள்ளோம், நிர்மாணிக்க உள்ளோம். எவருக்கும் சமப்படுத்த முடியாத சக்தியே சிரச ஊடகத்தின் சக்தியாகும். இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதுபோன்றதொரு நாளில் இலங்கையின் வானொலி துறையின் ஓர் திருப்பு முனையாக சிரச எஃப்எம் ஜனனித்தது. சூரிய சிரச, லொவின் கெதல், தாஹசாக் மல் போன்ற பல நிகழ்ச்சிகளின் ஊடாக ரசிகர்களின் இதயத்தை சிரச எஃப்எம் வென்றதுடன் நாட்டின் லட்சக்கணக்கான ரசிகர்களின் விருப்பத்துக்குரிய வானொலியாகவும் சிரச திகழ்கிறது. பிரபல்யமான வானொலிக்கான விருதை 94ஆம் ஆண்டு சிரஸ் எஃப்எம் வென்றதுடன் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து மக்களின் வானொலி சேவைக்கான ஸ்லிம் விருதையும் பெற்றது. ஹட்டன் பகுதியில் புதிய கரப்பந்தாட்ட மைதானம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. நானோயா ரதல்ல மேற்பிரிவு பகுதியில் கரப்பந்தாட்ட மைதானம் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள உள்ளூராட்சி மன்றத்தில் எல்லா பிரதேச சபைகளையும் காங்கிரஸ் தோசம் வந்துச்சு. நுவர்லியா மாவட்டத்தில் இருக்கிற அதனூடாக இன்று பல்வேறு வேலை திட்டங்களை இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் அபிவிருத்தி செஞ்சு இன்னைக்கு கொடுத்துருக்கோம். தொண்டமானையா காலந்துட்டு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ஐயா பாடசாலை கட்டி கொடுத்தாரு. காங்கிரஸ்காரங்களோட பிள்ளைய மட்டும் படிக்கணுங்கிறதுக்காக அல்ல, எல்லா பிள்ளைகளும் படிக்கணும், எதிர்காலத்தில் நல்லா வரணும் அப்படின்ட்டு மின்சாரம் கொடுத்தோம். எல்லாத்துக்கும் தான் மின்சாரம் கொடுத்தோம். காங்கிரஸ்காரங்களுக்கு மட்டும் கொடுக்கல, எல்லா கட்சிக்காரங்களுக்கு தான் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்குள்ள அபிவிருத்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அந்த தொழிற்சங்கத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். பெராயா பகுதியில் எல்போல் ஒரு எஸ்டேட் இருக்கு. இந்த வீடு அமைப்பில் பல்வேறு குளறு பணிகள். இந்த வீடு அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட, அதாவது தொழிலாளர் தேசிய சங்கத்தின் அங்கத்தினர்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுக்கப்பட வேண்டும்னு அங்கே உள்ள அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. தங்கக்கலை என்போல் போட தோட்டத்தில் அங்கே இருக்கிற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவருக்கும் தலைவிக்கும் அங்கே இருக்கிற அந்த உபத்தலைவர் யாரோ ஒருத்தருக்கு ஒரு 50 வீடு வந்தால் 2 வீடு 3 வீடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு யாருக்கு, மற்றெல்லாம் வீடு இருக்கிற ஆளுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அதை தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க. நேற்று ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அந்த தொழிலாளர் தேசிய சங்கத்திலிருந்து 9 பேர் பி ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். பி ஃபார்ம் கொடுத்துட்டு அவங்க காங்கிரஸ்க்கு சேர்றாங்களாம். காங்கிரஸ்க்கு 9 வீடு கொடுத்துருக்காங்களாம்.
போல ஒரு கீழ்த்தரமான செயல்பாடு. மலையகத்தில் சேர்ந்த முற்போக்கு கூட்டணி, அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு தீர்மானிக்கும் சக்தியா இருந்தது. அந்த தீர்மானி சக்தியா இருக்கிறவங்க மலையக மக்களுக்காக என்ன கோரிக்கையை முன் வச்சாங்க? நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பிரதமராக்குற ரணில் அவர்களே, எங்களுடைய மக்களுக்கு இதை செய்யுங்கள். ஒன்று சம்பள உயர்வை பற்றி பேசியிருக்கலாம், அல்லாட்டி ஏனைய ஏதாவது தொழில் வாய்ப்பை பற்றி பேசியிருக்கலாம். அப்பொழுது அவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை பகிரங்கப்படுத்தவில்லை. ஆனால் இன்று அந்த வீட்டு திட்டம் என்பது குரங்கு கையிலே கிடைத்த பூமாலையாக மாறி அங்கு இங்கு வாக்கு வேட்டைக்காக அவர்களுடைய அங்கத்தினரின் சந்தா பணத்திற்காக 100 வீடு 50 வீடு இந்த கதையெல்லாம் மாறி இன்று 10 வீடு 15 வீடு கட்டுகின்ற நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. 2015ஆம் ஆண்டு இதே தலவாக்கலை மைதானத்திலே இந்த குறிப்பிட்ட மலையக அமைச்சர்கள் மத்தியிலே தான் இந்த நாட்டின் இன்றைய பிரதமர் மந்திரி ரணில் விக்ரமசிங்கே கூறினார், நான் பிரதமராக வந்தால் 1000 ரூபாய் சம்பளத்தை மக்களுக்கு தருகிறேன் என்று. முழு மக்களையும் அடமானம் வைத்து வெறும் பிச்சை காசு 50 ரூபாய் என்று வாங்கியிருக்கின்றார்கள். இந்த 50 ரூபாய் வாங்கினது காரணமாக எங்களுடைய எரிய சம்பளம் 14,500 ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மாக்கந்தர மதுஸ் பிரபல போதைப் பொருள் வியாபாரிகள் பற்றி தான் இப்ப நியூஸ் போய் கொண்டிருக்கின்றது. நுவர்லியா மாவட்டத்தை இந்த போதைப் பொருள் பாவனை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகளின் அனுசரணையோடு தாராளமாக போதைப் பொருள் உலா வருகின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து எல்லவரை பயணித்த கடுகதி ரயிலில் மோதி இளைஞர் ஒருவரும் யுவதி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 9:10 இடம்பெற்றுள்ளது. நாவலப்பிட்டி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரயில் மார்க்கத்தில் குறித்த யுவதிகள் இருவரும் இளைஞர் ஒருவரும் பயணித்துக் கொண்டிருந்துள்ளதாக போலீசார் கூறினர். அதில் யுவதி ஒருவரும் இளைஞனும் ரயில் மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்ததுடன் மற்ற யுவதி கையடக்க தொலைபேசியில் உரையாடிக் கொண்டு அவர்களுக்கு முன்னால் பயணித்துள்ளார். இதன்போது எல்லை நோக்கி பயணித்த கடுகதி ரயிலை கண்ட இளைஞன் தம்முடன் இருந்த யுவதியை ரயில் மார்க்கத்திற்கு வெளியே தள்ளிவிட்டுள்ளதுடன் மற்ற யுவதியை காப்பாற்ற முயற்சித்த போதே இவ்வாறு கடுகதி ரயிலில் மோதியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். நாவலப்பிட்டி தெகித்த பகுதியைச் சேர்ந்த லலங்க அர்ஜுகுமார் என்ற 16 வயது இளைஞனும் மற்றும் நாவலப்பிட்டி இம்புல்பீட்டிய பகுதியைச் சேர்ந்த பியூம்பாக்கியா என்ற 15 வயது யுவதியுமே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் நாவலப்பிட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் நாவலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை குருநாகர் சாரகம குளத்திற்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 வயது குழந்தையொன்றும் அவரின் தந்தையும் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது போனதை அடுத்து முன்னால் வந்த காருடன் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் கூறினார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதுடன் படுகாயங்களுக்குள்ளான விபத்தில் உயிரிழந்த குழந்தையின் தாய் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த நபர் மாவனெல்ல போலீசில் சேவையாற்றியுள்ளதுடன் கேகாலை எம்மனாகம பகுதியில் வசித்து வந்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். தொடர்ச்சியாக அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறீர்கள். அதே நேரத்திலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டங்கள் ஏனைய அரசாங்கத்தில் கொண்டு வரப்போற ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நீங்கள் ஆதரவு வழங்கி வருகிறீர்கள். இது தொடர்பான உண்மையான நிலைப்பாடு. இந்த 10 ஆண்டுகளில் நடைபெற வேண்டிய பல அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஏற்பட்ட பின்னடைவுகள் அல்லது அந்த விடயங்களில் ஏற்பட்ட சூழல்களில் நாங்கள் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் அக்காலங்களில் இருக்கவில்லை. அவ்வாறு நாங்கள் அந்த விடயங்களில் அனுமதிக்கப்படவும் இல்லை. 2015 இந்த அரசை கொண்டு வந்தவர் தமிழ் மக்களாகிய எங்களுக்கும் பெரும் பங்குண்டு. அந்த வகையில் நாங்கள் இந்த அரசாங்கத்தினூடாக ஒரு அரசியல் தீர்வை பெறுகின்ற அதே நேரம் எங்களுக்கான ஒரு அபிவிருத்தி பாதைகளையும் நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய சூழலை இந்த அரசுக்கான ஒரு நிர்பந்தமாக நாங்கள் கொடுத்து வந்திருந்தோம். பிரதானமான அரசியல் இலக்கு நாங்கள் அதை அடைவதற்கான பாதையிலே ஒரு வழியாக நாங்கள் இந்த அபிவிருத்தி இலக்குகளையும் கைவிடாமல் கொண்டு செல்கின்றோம். கடந்த காலங்களிலே, அதாவது விடுதலை புலிகளுடைய காலத்திலே தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் அவர்களை விடுதலை புலிகள் சுடுவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றதாகவும் அதற்கான எத்தனிப்புகள் இடம்பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியவில்லை. எல்டிடியுடைய ஹிட் லிஸ்ட்லே அவர்கள் தேடி திரிந்தவர்கள் சுடுவதற்கு இருந்தவர் என்ற பொழுது என்னுடைய பேர் தான் முதலாவதாக இருந்தது என்று மஹிந்த ராஜபக்ச சொன்ன பொழுது அவர் சொன்னார், அந்த ஹிட் லிஸ்ட்லே என்னுடைய பேரும் இருந்தது என்று அவர் குறிப்பிட்டதாக சம்பந்தனையாவே சொல்லியிருக்கிறார். விடுதலை புலிகளும் ஒரு வகையிலே யுத்த குற்றத்தை செய்திருக்கிறார்கள், குற்றங்களை செய்திருக்கிறார்கள், விதிகளை மீறி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். சுமந்திரன் அவர்களுடைய கருத்து தொடர்பிலே உங்களுடைய கருத்து? நான் விடுதலை புலிகள்
நடந்த போரிலே குற்றங்களை செய்திருக்க மாட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. சுமந்திரன் கருத்தை சொல்லியிருக்கலாம். சுமந்திரன் அதை அவர் எந்த அடிப்படையில் சொல்றார் என்றது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏனென்றால் அவர் போர் நடக்கும் பொழுது இங்கே இருக்க இல்லை, அல்லது போர் சூழலில் அவர் இங்கே வாழவும் இல்லை. அவர் இந்த போரிலே எந்த ஒரு கட்டத்திலும் அவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. அப்போ இங்கே என்ன நடந்தது அவருக்கு தெரியாது. கடந்த காலங்களில் நீங்கள் கொழும்பிலே மாதியவெள என்ற பகுதியிலே நீங்கள் வீட்டிலே இருந்த போது உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் முன்னாள் ஜனாதிபதியுடைய பிரத்திய செயலாளராக இருந்த உதித்த லொகுபண்டார் அவர்களுடைய வீடு அவருக்கு நீங்கள் இந்த குடியிருப்பு பக்கத்திலேயே இருந்தது. ஆமாம், எனது குவார்ட்டர்ஸும் அவருடைய குவார்ட்டர்ஸும் ஒரே சிவர் பக்கத்தில் இருந்தாங்க.